Hi friends, today recipe chilli parotta. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேப்சிகமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் வாசனைக்காண்டி, அப்புறம் வெங்காயத்தால் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பரோட்டா எடுத்திருக்கேன். ஸோ 5 பரோட்டாவுமே நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். நீங்கள் சோயா சாஸ் அது மாதிரி யூஸ் பண்ணல அப்படின்னா, கெச்சப் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் தக்காளி பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோயா சாஸ் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பரோட்டாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டாவை கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய சில்லி பரோட்டா ரொம்பவே சூப்பராக வரும். நான் கட் பண்ணும்போதே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பரோட்டா. ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நீங்கள் பரோட்டா போட்டு எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா பரோட்டாவை நீங்கள் வீட்டில் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய சில்லி பரோட்டா நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி முட்டை பரோட்டா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் கண்ணாடியாக தெரியுது. இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கெச்சப்பை இதோட சேர்த்துடலாம். இதோட சோயா சாஸ், இதோட சில்லி சாஸ். சில்லி சாஸ் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க பரோட்டாவை கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அது இந்த பரோட்டாக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம ஊற்றிருக்க சாஸ் எல்லாமே இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க வெங்காயத்தால் இதோட சேர்த்துடலாம். இப்போ அமர்த்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சில்லி பரோட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.